கோவிலுக்குள்ளே செருப்பு காணிக்கை, அதுவும் கடவுளே அணிந்திருக்கும் காட்சி. மணி அடிக்காமலே தொட்டவுடன் மணி சத்தம். ஆச்சரியம் மேல் ஆச்சரியம். கேட்கும் போதே புல் அரிக்குது. காரையார் வனப்பகுதியில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலில் நடைபெறும் வழிபாட்டு மரபுகள் தற்போது பக்தர்களிடம் பெரும் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோவிலில் பட்டவராயர் சன்னதி முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு பக்தர்கள் வழக்கமான பூஜை பொருட்கள் மட்டுமல்லாமல் செருப்புகளை காணிக்கையாக வைக்கின்றனர். இது ஏன் என்பது தொடர்பான பின்னணி இப்போது பலரையும் ஆழமான சிந்தனையில் ஆழ்த்துகிறது. பக்தர்கள் மத்தியில் பரவும் நம்பிக்கையின்படி இந்த சன்னதியில் செருப்பு காணிக்கையாக வைத்தால் வாழ்க்கையில் அடிபட்டவர்களுக்கு வியக்கத்தக்க நன்மைகள் கிடைக்கும் என வலியுறுத்தப்படுகிறது. அதாவது 1.5 ஆண்டுகளுக்குள் அந்த செருப்பு தேய்ந்திருக்கும் என்றும் அதுவே சாமி அதை பயன்படுத்தியதற்கான ஆதாரம் என கூறப்படுகிறது. முந்தைய காலத்தில் அந்தணர் குலத்தில் பிறந்த முத்துப்பட்டன் என்ற வீரர் செருப்பு தைக்கும் தொழிலில் இருந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டார். அவருடன் வாழ்ந்த பின் பசுக்களை காக்கும் போரில் வீரச்சாவடைந்தார். அவரது வீரத்தையும் தியாகத்தையும் மதித்து கோவிலில் சன்னதி அமைக்கப்பட்டது. அவருடன் அவரது மனைவிகள் பொம்மக்கா மற்றும் திம்மக்காவிற்கும் சன்னதி உண்டு. சொரிமுத்தையனார் கோவிலில் உள்ள மணிவிழுங்கி மரம் பக்தர்களிடம் ஆழ்ந்த நம்பிக்கையையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் ஒரு தெய்வீக மரமாக கருதப்படுகிறது. இந்த மரத்தை தொடும்போது யாரும் மணி அடிக்காத நிலையில் மணிச்சத்தம் கேட்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். பட்டவராயர் சன்னதிக்கு அருகிலேயே உள்ள இந்த மரம் சுவாமியின் இருக்கை என்றும் நம்பப்படுகிறது. வேண்டுதல் வைத்து தொழும் பக்தர்களுக்கு நன்மை கிடைக்கும் என பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். இந்த மரம் சுவாமியின் அருளின் சின்னமாகவே விளங்குகிறது. கோவில் வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் அதிகமாக நுழைய இயலாது. ஆனால் பக்தர்கள் காணிக்கையாக வைக்கும் செருப்புகள் அடுத்த வருடம் தேய்ந்திருப்பது போல காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் சுவாமியே பயன்படுத்துகிறார் என்ற நம்பிக்கை வலுப்பெறுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீக்குழி விழா பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கும் வழியாக அருள் பெற்று பரிகார முறையாக நடத்தப்படுகிறது. இதனால் தீவினைகள் நீங்கி நன்மை ஏற்படும் எனவும் பக்தர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.